மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க, ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க, உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 7.5 சனி மூலமாகவும் கர்மச்சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளை மட்டுமே நீங்கள் அந்த டைமில் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடுறேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி மேசராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூர தூக்கி போட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 2024 சரி 25 சரி உங்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு ஆண்டாகவே கடந்த 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு. சரி, இந்த 2026 நிச்சயம் நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு நினச்ச உங்களுக்கு முதல் 7 மாதம் ஜூலை மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த 2026 உங்களுக்கு கொடுத்துருக்கும். இனி வரக்கூடிய இந்த தற்பொழுது நம்ம இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கோம். இனி வரக்கூடிய 5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த இடைப்பட்ட 5 மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி 5 வருடங்களுடைய சேர்க்கை என்ன கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களுடைய மாற்றங்களுடைய பலன்களானது உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஒரு 5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 முதல் 7 மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதை அனைத்தையும் மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. அதனால தான் இனி வரக்கூடிய ஒரு 5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக சனி பகவான் இத்தனை நாட்களாக நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனையை வழங்கிட்டாரு. இனி சனி பகவான் மூலமாக சனி கொடுக்க நினைத்தார் எவர் தடுப்பார் அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அள்ளி தரப்போகிறார். சனி பகவான் மூலமாக மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெற்ற வாழ்க்கையை நீங்கள் மேசராசிக்காரங்க நீங்கள் வாழ போகிறீங்க.
இனி வரக்கூடிய இந்த 5 மாதங்களில் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முறைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பங்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார பிரச்சனை. கடன் 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 மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கோம் சாமி. நாங்கள் மேசராசிக்காரங்க நிறையவே கஷ்டப்படுறோம். குறிப்பாக இந்த பண விஷயத்தெல்லாம் அதிகமாக நாங்கள் நெருக்கடியை சந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் போகுது, வயசான அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த மாதிரி பிரச்சனையும் நாங்கள் அதிகமாக சந்திக்கிறோம். எங்களுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நிச்சயம் இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி மாதத்திலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மேசராசி குடும்ப வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாருமே அவர்கள் மீது தப்பை உணர்ந்து மீண்டும் உங்களோடு பல நாள் கழித்து மீண்டும் உங்களோடு வந்து சேர போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது. இந்த 2026க்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க.